கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது தெற்கு ரயில்வே குற்றம் சாட்டியிருக்கிறது. விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சுரங்கப்பாதை அமைப்பதற்கான முழுமையான நிதியை ரயில்வே நிர்வாகம் ஒதுக்கியும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி தரவில்லை. ஒரு வருடமாக கடலூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அனுமதி பெறாத நிலையில் அந்த சுரங்கப்பாதை பாலம் அமைக்கும் பணி நடைபெறவில்லை என்று ரயில்வே தரப்பிலிருந்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்திருக்கிறோம். சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே தரப்பில் முழு நிதி ஒதுக்கீடு செய்தும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி தரவில்லை. ஒரு வருடமாக அவருடைய அனுமதிக்காக காத்திருந்ததால் இந்த பணியை ரயில்வே துறையால் செய்ய இயலவில்லை என்று தெற்கு ரயில்வே தரப்பு தற்போது தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் பள்ளி பேருந்து மீது மோதி ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 3 குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். இது குறித்து ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் எர்னஸ்ட் பால் நம்மிடம் இருக்கா, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இந்த கோரமான விபத்து நடந்திருக்குது, இதை எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டில் நடக்கின்ற விபத்துக்களிலே 3 பள்ளி குழந்தைகள் இறந்து போனது இது கோரத்திற்கு கோரம், அகோரமான விபத்தாக பார்க்கிறேன். இறந்த குழந்தைகளுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். மத்திய அரசாங்கத்துடன் ரயில்வே நிர்வாகத்துடன் ஆள் இல்லாத கேட்டுகள் தமிழ்நாட்டில் 100-150 இருக்கிறது என்றும், ஆள் இருந்தும் பயன்படாத கேட்டுகள் ஒரு 100-200 இருக்கிறது என்றும் பலமுறை நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம், புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்டர்லிங்கிங் இல்லாதனால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது அந்த கேட் கீப்பருடைய கவனக்குறைவினால் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. எனக்கு கேட்க வெக்கமா இருக்கிறது. ஒரு கேட் கீப்பர் 7 மணிக்கு 7:15 மணிக்கு 7:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தான்னா, தண்ணி அடிச்சிட்டு இருந்தானா, சாராயம் குடிச்சிட்டு இருந்தானான்னு வெட்கமாக கேட்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இவர் இப்பொழுது ஒரு வதந்தி சொல்கிறார்கள். வேன்காரன் கேட் கீப்பரை சொன்னாரா கொஞ்சம் திறந்துட்டு போறோம்னு. மூடிட்டே கேட்டு திறந்தா கூட திறக்க முடியுமா? அது இன்டர்லிங்கிங் இல்லையா? அது இன்டர்லிங்கிங் இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு அறியாத தெரியாத புதிராக இருக்கிறது. மத்திய சர்க்காரே, ரயில்வே நிர்வாகமே, உடனடியாக இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய உயிரை நீங்கள் பலியாக கொடுக்காமல் இன்டர்லிங்கிங் கேட் என்று நீங்கள் அதை நிவாரணப்படுத்தினால், அதாவது ரயில் வருவதற்கு 1 கிலோமீட்டர் தூரமே அவர்களுக்கு சிக்னல் விழுந்து இந்த கேட்டை சாத்தினால்தான் ரயில் வர முடியும் என்ற ஒரு லிங்கை ஏற்படுத்தினால் இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்து நடக்காது. இது முதல் குற்றம். சுதந்திரம் 60-65 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கடலூரிலே ஒரு செம்மங்குப்பத்தில் ஒரு இன்டர்லிங்கிங் இல்லாத ஒரு கேட் இருக்கிறது என்று சொன்னால் வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக எத்தனை முறை மனு கொடுக்கிறோம். இது என்ன உங்களுக்கு குறைச்சல்? இது செய்த என்ன தப்பு? அந்த இன்டர்லிங்கிங் இருந்தால் மணி அடிக்கும். முதல்ல ஒரு மணி வைப்பார்கள். அந்த மணி அடித்தால் யாரும் போவதற்கு அச்சப்படுவார்கள். இந்த வேனில 6 பேர் இருந்தாங்களாம். இந்த வேன் டிரைவர் புது கதை. ரயில்வே நிர்வாகத்தில் 2 கதை சொல்றாங்க. முதல் ஒரு கதை, இல்ல கேட் கீப்பர் தூங்கிட்டான், பூட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால வேன் வந்துருச்சு. இது என்ன கதை? இது யாரு கேட்பாங்க? சஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? போன உயிர் போனதுதானே. மீதி இருக்கிற கேட் கீப்பர்கள், மீதி ஆளில்லாத கேட் கீப்பர் ரயில்வே நிர்வாகத்தில் அந்த கேட்டுகளை உடனடியாக இன்டர்லிங்கிங் கேட் என்று போட்டு அதுக்கு ஒரு சிக்னலை முன்னாலே போட்டு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே ரயிலை நிறுத்தி மக்களுக்கு வசதியாக வாழ்வதற்கு வழித்தர வேண்டும் என்று பயணிகள் சங்கத்தின் சார்பாக உங்களை கும்பிடுறோம். நாங்க கும்பிடுறோம். இவ்வளவு உயிர் போன பிறகு உங்களுக்கு மனசாட்சி இல்ல? இப்ப ஒருத்தர் திருச்சி மேலாளரை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது இயல்பா நடக்கக்கூடியதா. எப்படி இயல்பா நடக்க? அவர் குழந்தைகளுக்கோ அவர் பேர பிள்ளைங்களுக்கோ அப்படி நடந்தா இயல்பா நடக்கக்கூடியதுன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? யாரோ குழந்தை, யாரோ ஊரு, யாரோ கேட்டு, பொறுப்பற்ற நிர்வாகம். இந்த சொல்லுகிற இந்த திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு இன்டர்லிங்கிங் லாக் இல்லாமல் அப்படி பூட்டிட்ட கதவை திறக்க முடியாது. அப்படி கேட்டு பூட்டிட்டா திறக்க முடியாது. அப்படி திறந்தா இவருக்கு எஞ்சிராராம், தரன்னு இவர் திறந்து விட்டாராம். இல்ல 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டாங்களோன்னு தெரியல, நாங்க பார்க்கல. இது தப்பான்னு புரியல எங்களுக்கு.
இப்போ அவரு அனுமதி வேன் டிரைவர் அனுமதி கேட்டாரு, அதனால திறந்தேன்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் சொல்றேன். இத மாதிரி திறக்கிறதுக்கு இந்த ரயில்வே சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல, திறக்கிறதுக்கு ரயில்வே சட்டத்துல இடமே இல்ல. அது இன்டர்லிங்கிங் லாக்கிங் கேட் சிஸ்டம் போட்டா திறக்கவும் முடியாது. அதுதான். அது எத்தனை கோடி செலவாகும்? சில லட்சங்கள் செலவாகலாம். அங்க முன்னால ஒரு சிக்னல் இருக்கும், இந்த இடப்பக்கம் ஒரு சிக்னல், வலப்பக்கம் ஒரு சிக்னல் இருக்கும். ரயில் கேட்டு ஆள் இருந்தாலும் ஆள் இல்லைனாலும் இன்டர்லிங்கிங் கேட் சிஸ்டம் இருந்தால் இப்படிப்பட்ட கோர விபத்து நடந்திருக்க முடியாது. இந்த வேன் டிரைவர் கேட்டாராம், இவர் திறந்து விட்டாராம். எப்படி திறப்பாரு இவரு? ஏன் திறக்கணும்? ரயில் வர்றது இவருக்கு தெரியும். இவருக்கு மெசேஜ் கொடுத்ததான் செல்போன்ல இருந்து கேட்டை முடத்துக்கு வராரு. ரயில் வர்றது தெரிஞ்சும் அவர் கேட்டாருன்னு இவர் திறந்து விட்டாருன்னு சொல்றாங்களே, இது என்ன பொய்? நாங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற செயல் இனி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த ரயில்வே கேட்டுகள் அதிகப்படியா இருக்குது. இது ஆள் இல்லாத ரயில்வே கேட் எவ்வளவு இருக்கு, ஆள் இருந்தும் இது மாதிரியான இது மாதிரி விபத்துகள் நடந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? நவீன உலகத்திலே ஆள் இல்லாத ரயில்வே கேட் என்றும் ஆள் இருந்தும் பயன்படாத ரயில்வே கேட் என்றும் இருவகையாக அருமையான ஒரு வினாவை தொடுத்திருக்கிறீர்கள். ஆள் இல்லாத ரயில்வே கேட்டு முன்ன நாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கணக்கெடுத்தப்போ 300, 200, 100 இருந்தது. ஆள் இருக்கிற ரயில்வே கேட்டும் பயன்படாத இந்த லிங்கிங் இல்லாத சிஸ்டம் இல்லாத ரயில்வே கேட்டு 200, 300 என்று நாங்கள் கணக்கெடுத்தோம். இப்பொழுது எவ்வளவு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இனிமேல் தான் கணக்கெடுக்க போகிறோம். கணக்கெடுத்து சவுக்கெடுத்து அடிப்பது போல இந்த தமிழக ரயில்வே நிலைய மேலாளர்களுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம். குறிப்பா இந்த ரயில்வே கேட்டுக, ரயில்வே மேம்பாலம், ரயில்வே சுரங்கப்பாதை ரெண்டும் அமைக்கணும்னு சொல்றோம். இது மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என்பது விதி. இப்ப மத்திய மாநில அரசுகள் இது போன்ற ரயில்வே கேட்டை எடுத்துட்டு சுரங்கப்பாதையோ இல்ல மேம்பாலமோ அமைக்க ஏன் தாமதப்படுத்துகிறது? இல்ல, இந்த கடலூர் இந்த செம்மங்குப்பத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்கள் நடமாடுவதோ அதிகமாக போக்குவரத்தோ இல்லை. ஒரு சின்ன கிராமமாக இருக்கிற காரணத்தால் ரயில்வே மேம்பாலம் இவர்களால் அமைத்துக் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். நிறைய பொருட்செலவாகும் என்று சொல்லுகிறார்கள். அது யார் வீட்டு பொருளை யார் போட போறாங்கன்னு தெரியல. அரசாங்கத்தின் பொருள் பல கோடிக்கு ரயில்வே நிர்வாகத்தை ஒப்படைக்கிறாங்க. அதுல போட்டா என்ன தப்பு? ரைட். அந்த கேட்டுக்கு இன்டர்லிங்கிங் லாக் சிஸ்டம் இருந்தா இவர் திறக்கவும் முடியாது, இவர் பூட்டாம இருக்கவும் முடியாது. அது தெரியுமா? இவர் பூட்ட வரைக்கும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். கேட்டை பூட்டுற வரைக்கும் அந்த இன்டர்லிங்கிங் லாக் சிஸ்டம் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். மணி அடிச்சதுனா வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் சிக்னல் ரெட் லைட் போட்டு ரயிலை நிறுத்தும். இது கூட பொது அறிவு. கடலூர்ல இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் இறந்திருக்காங்க. மேலும் ஒரு சிறிய பையன், நிவாஸ் என்ற பையன் இறந்திருக்கிறான். அந்த குடும்பத்தோட நிலை எப்படியா இருக்கும் பாருங்க. சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் என்று சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்துல அக்காவும் தம்பியும் சாவறாங்க. காலையில வீட்டுல இருந்து பள்ளிப்பாட புத்தகத்தை எடுத்து ஷூ போட்டுக்கிட்டு அந்த ஷூ எல்லாம் செதறி கிடக்குது. அதை பார்த்தா நெஞ்சு உருகுது, நெஞ்சு அழுகுது. அந்த குழந்தைங்க செத்து போயிடுன்னு அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்களா? இல்ல இந்த குழந்தைங்க தான் செத்து போட்டு நினைச்சிருக்குமா? இல்லை. 6 பேர் அறுவராக இன்பமாக மகிழ்ச்சியோடு பள்ளிக்கு வந்த குழந்தைகள் இந்த சின்ன பின்னமாக கிடக்கிறது என்று சொன்னால் ரயில்வே நிர்வாகத்தின் பொறுப்புத்தான் இந்த குழந்தைகள் இறந்ததுக்கு காரணம். இப்படியும் குழந்தைகள் இனி இறக்கக்கூடாது, குழந்தைகளை மக்கள் இழக்கக்கூடாது என்று தயவு செய்து ரயில்வே நிர்வாகம் பெரிய மனசு பண்ணி ஆள் இல்லாத ரயில்வே கேட்டுக்கும் ஆள் இருக்கின்ற ரயில்வே கேட்டுக்கு இன்டர்லிங்கிங் லாக் சிஸ்டமும் உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் இதை சரி செய்து மக்கள் மத்தியில் ஒரு விரிவான அறிக்கை விட வேண்டும் என்றும் உங்களை வணங்கி வேண்டுகிறோம். இந்த கோர விபத்து நடந்திருக்கு. இது கடலூர் மாவட்டத்தில் ஒரு செம்மங்குப்பம் என்ற கிராமத்தில் நடந்திருக்கு. சென்னையிலேயே ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய அந்த நேரு நகர் உள்ளிட்ட 2 இடங்கள்ல ரயில்வே கேட்டு இன்றளவும் இருக்கு. இதுக்கு மேம்பாலமோ சுரங்கப்பாதையோ அமைக்கல. பல மாணவ மாணவிகள் அந்த ரயில் புகுந்து செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு ஏற்கனவே உங்களுடைய கோரிக்கை எப்படி இருந்தது? அதுக்கு நடவடிக்கை என்ன? இது நல்ல கேள்வி. சென்னைக்கே பக்கத்திலே கொருக்குப்பேட்டை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கொருக்குப்பேட்டைக்கு வலப்புறமும் இடப்புறமும் ஊர்கள் இருக்கிறது. குடிசைகளில் வாழுகின்ற ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் வாழுகிறார்கள்.
பல ஆண்டு காலமாக நாங்கள் போராட்டம் நடத்தி ஒரு கவுன்சிலர் தலைமையிலே மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடத்தி நாங்கள் இதற்கு ஒரு மேம்பாலம் கட்டுங்கள் என்று வலியுறுத்தினோம். மேம்பாலம் கட்ட முடியலன்னா கீழ்ப்பாலமாச்சும் கட்டுங்க என்று சொன்னோம். அதுவும் முடியல. இதுவரைக்கும் எதுவும் நடக்காம பள்ளி குழந்தைகள் இன்றைக்கும் அந்த கூட்ஸ் ரயில் இங்க நின்று கொண்டிருந்தால் இவர்கள் அந்த ரயில் கீழே புகுந்துதான் இந்த பக்கம் வலப்பக்கம் வருகிறார்கள், சென்னைக்கு வருகிறார்கள். அப்படி எல்லாம் வீட்டுக்கு போறப்ப திருப்பி ரயில்வே அந்த ரயிலுக்குள்ள குனிஞ்சுதான் மேல போறாங்க. இது கேட்பாரத்து கிடக்குது. உண்ணாவிரதம் பண்ணிட்டோம், போராட்டம் பண்ணிட்டோம், மறியல் பண்ணிட்டோம், நிர்வாகத்தை சந்திச்சிட்டோம், பலமுறை கோரிக்கை மனு கொடுத்துட்டோம். ஒரு தடவை போன வருஷத்துல தான் ஒரு அறிக்கை வந்தது, மேம்பாலம் கட்டியே தீர்வோம்னு வந்தது. போன வருஷம் முடிஞ்சு 365 நாள் ஆயிடுச்சு. மேம்பாலத்தை கட்டுவதற்கு வேண்டிய எந்த அறிகுறியும் தெரியவில்லை. வெட்கமாக இருக்கிறது. இன்னும் உயிர் சேதம் நடக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் நினைக்கிறதா? உயிர் போனால் பரவாயில்லை என்று இந்த கொறுக்கப்பட்ட ரயில் நிலையத்தையும் அந்த நிர்வாகம் நினைக்கிறதா என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. இதற்கு காரணம் எந்த அரசுகள் நினைக்கிறீங்க? மத்திய சர்க்கார் தான். ரயில்வே நிர்வாகம் நீங்க வந்து கடப்பாறை கொண்டு வந்து அந்த நோண்டி நாம் மேம்பாலம் கட்ட போறோம்னா தடுப்பதற்கு மாநில அரசாங்கம் யார்? இவர் மீது அவர் பழி போடக்கூடாது, அவர் மீது இவர் பழி போடக்கூடாது. ரயில்வே கேட் இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி ரயில்வே நிர்வாகம் கடப்பாறை கொண்டு வந்து பாலம் நோண்டினால் தடுப்பதற்கு மாநில அரசு யார்? இவர் மீது அவர் பழி போடக்கூடாது, அவர் மீது இவர் பழி போடக்கூடாது. குழந்தைகளை காப்பாற்றுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள்.